தமிழக முதலமைச்சர் மற்றும் கல்வி அமைச்சர் இவங்க அறிவிப்புப்படி இனிமே அதாவது இந்த கல்வியாண்டு முதல் 11ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு ரத்து அப்படின்னு சொல்லி ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வந்திருக்கும். நீங்க எல்லாரும் அது கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்த ஆண்டு முதல் 10ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்புக்கு மட்டும்தான் பப்ளிக் எக்ஸாம் அதாவது பொதுத் தேர்வு உண்டு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 11ஆம் வகுப்புக்கு கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலா 2018 தான் 11ஆம் வகுப்பை உங்களுக்கு பப்ளிக் எக்ஸாமா மாத்தினாங்க. இப்ப மறுபடியும் அதை கேன்சல் பண்ணிருக்காங்க. இப்ப இந்த சூழ்நிலையில 11th அரியர் உள்ளவங்க மறுபடியும் அரியர் எக்ஸாம் எழுதணுமா? அதே மாதிரி 10th முடிச்சுட்டு 11th எழுதணுமா பிரைவேட்டா இல்ல டைரக்டா +2 எழுதலாமா அப்படிங்கிற டவுட்டும் இருந்திருக்கு. முன்ன என்ன பண்ணலாம் அப்படின்னா 10th முடிச்ச பிறகு உங்களுக்கு டைரக்டா நீங்க +2 எக்ஸாம் எழுதலாம். ஆனா அந்த சிஸ்டம் இப்ப எடுத்துட்டாங்க. சில ஸ்டேட்ல அதாவது சில மாநிலத்துல இன்னும் அந்த சிஸ்டம் அப்படிதான் இருக்கு. நீங்க 10th முடிச்சோன்னா டைரக்டா +2 எழுதலாம். இப்ப 11th பப்ளிக் எக்ஸாம் எடுத்ததுனால 10th முடிச்ச அரியர் பிரைவேட் கேண்டிடேட் டைரக்டா +2 எழுத முடியுமா அப்படிங்கறது டீடைல் இன்னும் கவர்மெண்ட் இருந்து வரல. அது வந்த உடனே உங்களுக்கு நான் அப்டேட் பண்றேன். அதே மாதிரி இப்ப 11th அரியர் கேண்டிடேட் இவங்க இந்த வருஷம் 2025-26 அவங்க 11th எழுதணுமா அப்படின்னு தெரியல. அதே மாதிரி பிரைவேட் கேண்டிடேட்டும் எழுதணுமா அப்படிங்கறதும் தெரியல. அதை பத்தியான அப்டேட் எதுவுமே இது வரைக்கும் வரல. வந்த உடனே நான் உங்களுக்கு அப்டேட் பண்றேன். அக்டோபர் மந்த் 10th 11th 12th பொது தேர்வு டைம் டேபிள் ரிலீஸ் பண்றதா சொல்லியிருந்தாங்க. ஆனா இப்ப இந்த மாதிரி சூழ்நிலையில 11th என்ன பண்ணுவாங்க அப்படின்னு தெரியல. அப்படி அரியர் கேண்டிடேட் 11th எழுதணும், பிரைவேட் கேண்டிடேட்டும் 11th எழுதணும் அப்படின்னா அதை செப்பரேட்டா ரிலீஸ் பண்ணுவாங்க. அப்படி வந்துச்சுன்னா நான் உங்களுக்கு அப்டேட் பண்றேன். இதை பத்தி கமெண்ட்ல சில பேர் கேள்வி கேட்டிருந்தீங்க, அதை பார்க்கலாம். செல்வகுமார் இவர் என்ன கேட்டிருக்காரு அப்படின்னா 11th பப்ளிக் எக்ஸாம் கேன்சல் பண்ணிட்டாங்க. இப்போ நான் 11th சப்ளிமெண்டரி எக்ஸாம் எழுதினேன், ஒரு சப்ஜெக்ட் ஃபெயிலு, 12th எல்லாம் பாஸ் பண்ணிட்டேன். இப்போ நான் காலேஜ் ஜாயின் பண்ணலாமா அப்படின்னு கேட்டிருக்கீங்க. இதை பத்தியான டீடைல் இது வரைக்கும் அனௌன்ஸ்மெண்ட் எதுவும் வரல. வந்த உடனே அப்டேட் பண்றேன். ஆனா எனக்கு தெரிஞ்சு இப்ப 11th ரீவேல்யூஷன் வரும். அதே மாதிரி 11th சப்ளிமெண்டரி எக்ஸாமுக்கான ரிசல்ட் வரும். அதெல்லாம் என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். ஏன்னா அதெல்லாம் வரலன்னா நீங்க சொல்ற மாதிரி காலேஜ் ஜாயின் பண்ணலாம். அதெல்லாம் வந்துச்சு அப்படின்னா எப்படி முடிவு பண்ணுவாங்கன்னு இது வரைக்கும் தெரியல. அடுத்தது ராஜா மோகன் இவர் என்ன கேட்டிருக்காருன்னு பார்க்கலாம். 11th எக்ஸாம் கேன்சல் பண்ணியிருக்காங்க. 11th எக்ஸாம் இப்போதான் சப்ளிமெண்டரியில பிரைவேட்டா எழுதுனேன். அக்கௌண்டன்சி மட்டும் 33. இப்ப ஸ்கேன் காப்பி அப்ளை பண்ணியிருக்கேன். ரீவேல்யூஷன் பண்ணணும். எக்ஸாம் கேன்சல் பண்ணதுனால என்ன நடக்கும் ஒரு வீடியோ அப்டேட் பண்ணுங்கன்னு கேட்டிருக்கீங்க. அதுதான் நானும் இப்ப சொல்றேன். இப்ப என்ன நடக்கும்னு பார்க்கலாம். ஏன்னா ரீவேல்யூஷன் பண்ணவங்களுக்கு இப்ப ஸ்கேன் காப்பி டவுன்லோட் வரும். ரீவேல்யூஷன் அப்ளை பண்ணுவாங்க. திரும்ப அதுக்கான ரிசல்ட்டும் சொல்லுவாங்க 11th. இப்ப என்ன பண்றாங்க அப்படின்னு பார்க்கலாம். அதெல்லாம் பண்ணாங்கன்னா வேற ஆப்ஷனே இல்லை. உங்களுக்குலாம் அது அப்ளிகேபிள் தான், 11th உண்டு அப்படிதான் எடுத்துக்கணும். இல்ல ஒரு 2 நாள் வெயிட் பண்ணுங்க, நான் கன்ஃபார்ம் பண்ணிட்டு இதை பத்தி டீடைல்ஸ் உங்களுக்கு அப்டேட் பண்றேன். அடுத்தது சுபா பாரதி இவங்க என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா இப்போ 11th பப்ளிக் எக்ஸாம் இல்லைன்னு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிருக்காங்க. ஸோ சப்ளிமெண்டரி இல்லை ஸ்டூடெண்ட்ஸ் 11th கம்ப்ளீட் பண்ணணும், இல்லை டைரக்டா 12th எக்ஸாம் அட்டன் பண்ணலாமா அப்படின்னு கேட்டீங்க. அதாவது 11th கம்ப்ளீட் பண்ணாம 12th அட்டன் பண்ணலாமா அப்படின்னு கேட்டீங்க. இந்த ஸ்கீம் முன்னாடி தமிழ்நாட்டில் இருந்துச்சு, 11th எழுதாம 12th எழுதலான்னு. இன்னும் சில ஸ்டேட்ல இருக்குது. தமிழ்நாட்டில் மட்டும் தான் ஏற்கனவே கேன்சல் பண்ணியிருந்தாங்க. இப்ப என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். நான் இதை பத்தி சீக்கிரமா உங்களுக்கு அப்டேட் தரேன், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க.